திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை அண்ணாமலையார் சன்னதியில் ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாகவும் மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணியளவில் விநாயகர், முருகன், உண்ணாமுலையம்மன், உடனுரை அண்ணாமலையார், பராசக்தியம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தின் முன்பாக எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சியளிக்கும் சிவனின் பாதி சக்தி என்பதை உணர்த்தும் வகையில் அர்த்தநாதீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. எளியோருக்கு அருளும் ஈசனுக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா, உமையொரு பாகனுக்கு அரோகரா, வல்லாளனுக்கு அருளிய வள்ளலுக்கு அரோகரா, அருணையின் அண்ணலுக்கு அரோகரா, ஆபத்தில் காப்பவனுக்கு அரோகரா, எங்கள் ஐயனுக்கு அரோகரா, அண்டத்த அரசனுக்கு அரோகரா, அருணாச்சலேஸ்வரனுக்கு அரோகரா, ஆணவத்தை அழிப்பவனுக்கு அரோகரா, அதிசயம் காட்டும் அண்ணாமலைக்கு அரோகரா. ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், ஆனந்த கூட்டாடி ஆடி ஆடி வருகிறார். 2024 தீப திருவிழா. இந்த நிகழ்வில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் மகா தீப தரிசனத்தில் கலந்து கொண்டனர். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்றனர்.